சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள் அண்ட் ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேள்வி முயல் உங்கள் ஆதித்யா டிவியில். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை த்ரோ பண்ணி அதற்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபேசட்டட் கெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய அந்த டைட்டில்ஸ் அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறத போதே வந்து ஒரு மனுஷனால இவ்வளோ விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கிற 24 மணி நேரத்தில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அவங்க அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு கேக் வாக் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் இந்து அவர்கள் இன்னைக்கு வந்து ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம். ஸோ ஷீ இஸ் அ டென்டிஸ்ட், லைஃப் கோச், ஆண்டர்பிரனர், 2 புக் எழுதியிருக்கிறாங்க அண்ட் மாம் ஆஃப் அ டீனேஜ் பாய். சூப்பர். இது இன்னும் நிறைய இருக்கு. பட் இதெல்லாமே வந்து ஒன்றுத்தில் எக்ஸல் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து எக்ஸல் பண்ணுறீங்க, மேனேஜ் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக லைஃப் கோச்சிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறீங்க. எப்படி இதெல்லாமே டூவபுளாக இருக்குது? ஈஸின்னு சொல்ல முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி கேக் வாக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை, எங்களுக்கு நீங்கள் சொல்கிற போது அப்படி இருந்துச்சு. It is definitely doable. Okay. When you do something like that you like, that you are passionate about, and உங்களோட லைக்கிங்ல அது ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும்போது, yes, it is definitely doable and manageable. Okay. And I am not someone who is keen into multitasking. Okay. So I work in my own way to do all that. Okay. So உங்களோட ஜர்னி பற்றி சொல்ல முடியுமா? எப்படி நீங்கள் ஆரம்பிச்சு எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு டைம் லைன் மாதிரி? எதுவுமே வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். சும்மா குவிக் ஃபிக்ஸோ இல்லை ஈஸியாக ஒன்று எதுக்குமே கிடையாது. நான் இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்கிறது காரணம் ஐ வுட் சே லைக் எனக்கு 17 to 18 வருஷம் ஆயிருக்கு. அப்பா, என்னோட ஜேர்னி அப்போ ஆரம்பிச்சது. நான் பிடிஎஸ் முடிச்சு சென்னையில் தான் முடித்தேன். ஐ எம் அ டென்டிஸ்ட். தட்ஸ் ஹவ் நான் அதை கிராஜுவேட் ஆனது தான். அப்போ முடிக்கும் போது ஐ காட் மேரிட். அதுலேருந்து அப்படியே ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு இத்தனை ஒரு 18 years டென்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற அந்த மல்டிபிள் திங்ஸ். நான் குழந்தை வரும்போது என்னால் வேறு எதுவும் பண்ண முடியல. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று, கிட்ஸ் ஸ்கூல் ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று எடுத்து ரன் பண்ணேன். ஸோ தட் என் பையனையும் என் கூட வச்சுட்டே ரன் பண்ணலாமே அப்படின்ட்டு. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் எப்படி உங்களால் பண்ண அந்த டைமில் என்ன எது பண்ண முடியுமோ அதை எடுத்து சும்மா இல்லாமல் ஒன்று பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எடுத்து. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் ஐ லேர்ன்ட் ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன். என்னன்னா எந்த இடத்துலையுமே சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ ஐ காட் யூஸ் டு இட். ஸோ ஐ எம் அ டென்டிஸ்ட் as you said. So I run a food business. Dexter Burgers னு ஒரு brand run பண்ணுறேன். அது இல்லாமல் என்னோட டென்டல் கிளினிக் ஒன்று இருக்குது, aesthetic center ஒன்று. And then I've been an investor for almost 16 years now. And then I'm a very proud mom of a teenager. இப்போ நீங்கள் வந்து இந்த லைஃப் கோச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை பற்றி சோஷியல் மீடியாலலாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற போது இப்போ சில பேர் சில விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அன்கப்ளிங்கில் நீங்கள் வந்து இப்போ நிறைய வந்து மக்களை மீட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான கேசஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற போது இந்த அன்கப்ளிங்னா என்ன? சரி, லைஃப் கோச்சிங்னா லைஃப்பில் தேவையான எல்லா விஷயங்களுக்கும் they will help you find the direction, help you find what is that you're looking for. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், உங்களால் தனியாக கொண்டு வர முடியாத போது they help you. அண்ட் லைஃப்பில் இருக்க எல்லா ஆங்கிள்ஸ்லையும் அது ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஐ வாஸ் அ லைஃப் கோச் ஃபார் பாஸ்ட் 9 years நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையை திருப்பி போட்டது என்னோட லைஃப் கோச். when I was in a very bad situation, she brought me up. So அதனால I wanted to bring that difference into other people's life போது I got into that journey. So ஒரு 9 வருஷம் நான் லைஃப் கோச்சாக இருந்துட்டு அண்ட் தென் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 9 வருஷத்தை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி I came into this term called conscious uncoupling. அப்படின்னா என்னன்னா, நான் பிரியணும் முடிவு பண்ணிட்டேன், பிரிஞ்சுட்டேன். அதை வந்து சண்டை போட்டு ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இந்த டிக்னிட்டியை லூஸ் பண்ணி தலையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு ஆலிமனி சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு எமிக்கபிளாக ரொம்ப ஸ்மூத்தாக இந்த எல்லாரையும் நம்ம சுற்றி இருக்கவங்கள அஃபெக்ட் பண்ணாமல், எஸ்பெஷலி நம்மளோட சில்ட்ரனை அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராசஸ். சூப்பர். நான் ஒருத்தங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி என்னுடைய ப்ராப்ளம்ஸை சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் லைஃப் கோச் ரொம்ப அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஐ பிலீவ் இன் பிரிங்கிங் இட் இன் டு த ஸ்கூல் சிஸ்டம், ஸ்கூல் கரிக்குலம், காலேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு கரிக்குலமில் கொண்டு வரதே பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். லைக் எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன்னா, சி அகெயின் லைஃப் கோச்சிங். பட் வாட் ஐ டூ ரைட் நவ், லைஃப் கோச்சிங்கில் இப்போ அது ஒரு வாஸ்ட், அது லைஃப் கோச்சிங்கிறது வந்து ரொம்ப
பெரிய 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 விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் பார்க்குற எல்லா விஷயத்துக்கையும் ஒரு ட்ரெயின் பண்ணுறது தான் அந்த லைஃப் கோச்சிங். பட் அதில் நான் எந்த பிரான்ச்சில் வரேன்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் யுவர் இமோஷன்ஸ், ஹவு டு ஸ்டெபிலைஸ் யுவர் இமோஷன்ஸ், கான்ஷியஸாக எப்படி நீங்கள் ரியாக்ஷனுங்கிறது வந்து ஒரு சப்கான்ஷியஸாக நம்ம பண்ணுறது, ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரு கான்ஷியஸாக பண்ணுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கான்ஷியஸாக பண்ணும்போது நம்ம லைஃப்பில் இருக்க மிச்ச எல்லா விஷயமுமே வந்து இட் ஃபால்ஸ் இன் டு பிளேஸ். ஒர்க்காக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், எதா வேணா இருக்கலாம். இது எல்லாத்தையும் எப்படி சேனலைஸ் பண்ணி கொண்டு வரோங்கிறது தான் நான் இப்போ இருக்கிற இந்த கான்ஷியஸ் ஹீலிங் சிஸ்டம்ல நான் இருக்கேன், இதுல இருக்கேன். ஸோ நீங்க உங்க குவெஸ்டனுக்கான ஆன்சர் என்ன அப்படி இப்போ கேட்டீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் வைஸ் நம்ம கொண்டு வரும்போது இமோஷனல்னா என்ன, இது யாருமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல, பேரண்ட்ஸ்க்கே தெரியல இது என்னங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சப்ஜெக்டா கொண்டு வரும்போது the kid gets very much aware of what are all these things, and அவங்க grow up ஆகும்போது life becomes easier. அப்போ there will be no need of these இந்த divorce, இந்த clashes, இந்த conflicts, இது எல்லாமே டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆகும். நீங்க சொல்லும்போது ஒரு மாரல் சயின்ஸ்ன்ற ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பெருசா வந்து அதுக்கு முக்கியத்துவமே இருக்காது. பட் நம்ம படிச்ச மாரல் சயின்ஸ் குட் ஹேபிட், பேட் ஹேபிட், ஹைஜீன், இதெல்லாம் தான். அது மாதிரி இல்லாம மோர் ஆஃப் இன்னர் கிளென்சிங், இன்னர் ஹீலிங், அதை பத்தி நிறைய இருந்ததுன்னா இட் வில் ஹெல்ப் த ஹோல் வேர்ல்ட் கம் இன்டு அ பீஸ். ஓகே, இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு மூவி ரிலேட்டபிள் சீனோட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஸோ தட் அது இன்னும் ஈஸியாக லுக்கிங் ஃபார்வர்ட். ஆமாம். ஸோ இப்போ விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் இப்போ கார்த்திக் ஜெஸி 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஒரு அது சின்ன ஃபேஸோ பெரிய ஃபேஸோ, அதில் வந்து பிரேக்கப் ஆகிற ஒரு ஃபேஸ் வருது. ஜெஸி மூவ் ஆன் ஆகி கல்யாணம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. பட் ஒரு 5-6 வருஷம் ஆனால் கூட வந்து கார்த்திக்கால மூவ் ஆனே பண்ண முடியாது. ஸோ அந்த ஜோன்லேயே அவர் வந்து சுற்றிட்டு இருப்பார். ஸோ இது மாதிரி கார்த்திக் ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் கார்த்திக் மாதிரியே இருக்கிற நிறைய பெண்களும் ஊருக்குள்ளே மூவ் ஆன் ஆக முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்கனாக்கா என்னென்ன விஷயங்கள், சின்னதாக ஒரு விஷயம் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? சரி, இதுக்கு வந்து ஜெனரல் டெம்ப்ளேட் ஆன்சர் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட. பட் என்னால் அதுக்கு ஒரு டைரெக்டாக ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுமானா 100% கொடுக்க முடியாது. பிகாஸ் இட் சேஞ்சஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் சொன்ன ஜெஸி கண்டிஷன் என்னன்னா, she was more emotionally matured. She had a clarity. எனக்கு இதாக இருக்கும், ஃபியூச்சரில் இது செட் ஆகாதுங்கிற கிளாரிட்டி அவளுக்கு தெளிவாக இருந்தது. ஸோ ஷி வாஸ் ஏபிள் டு மூவ் ஆன் வெரி ஈஸிலி. வேற நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்மி. ஹி வாஸ் மோர் பேஷனேட் டுவர்ட்ஸ் தட் ஒர்க். அந்த இமோஷனல் சைடு இல்லாமல் அவரோட அந்த சைட் பேஷனில் ஹி வாஸ் மோர் கிளாரிட்டி ஜாஸ்தியே தவிர இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அவருக்கும் ஒரு விதத்தில் கிளாரிட்டி இருந்தது, பட் தென் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவரால் மூவ் ஆன் ஆக முடியாததுக்கு காரணம், he never had an answer for the breakup. Okay. But she had a proper answer for the breakup. Okay. So இது மாதிரி வந்து நீங்க பார்த்ததுலயே என்னப்பா இவ்வளோ நாளாக நீ மூவ் ஆன் ஆகாமல் இருப்ப, இல்லை மூவ் ஆன் ஆகாமல் இப்படிலாம் இருக்க முடியுமான்ற ஒரு ரொம்ப க்யூரியஸான ஏதாவது ஒரு பர்சன் பற்றி ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி பற்றி ஷேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ கேன் டூ. இப்போ என்னோட ரீலே ஒன்று ஆக்சுவலி ஒரு வைரல் ஆச்சு, அந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் தான் ஆச்சு. அது என்னென்னா, ஷீ இஸ் அ வெரி யங் உமன், கேர்ள்னு சொல்லலாம். திருச்சியிலேருந்து வராங்க. ஷீ இஸ் ஃப்ரம் அ ஃபேமிலி வேர் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற ஒரு ஃபேமிலி. அண்ட் தென் ஒரு சிஸ்டர் இங்கே வர. தென் ஷீ கேம் வித் அ கம்ப்ளைண்ட் that I've broken up with him some 4 or 5 times. ஆனால் நான் இன்னும் பிரேக்கப் ஆகலை, ஆகிட்டே இருக்கு. ஆனால் இந்த தடவை நான் முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாதுட்டு. ஆனால் என் பர்த்டே வருது, அவன் கால் பண்ணிடுவானோங்கிற பயம் தான் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியஸாக ஒரு இதோட வந்தாங்க. அண்ட் தென் ரொம்ப அழுதா, 2 தடவை சூசைட் அட்டெம்ப்ட். ஆனால் அவனை இன்னும் லவ் பண்ணுறான், இன்னும் மூவ் ஆன் ஆக முடியல. ஷி ஈவன் நோஸ் தட் அவனுக்கு இன்னொரு அஃபேர்னு சொல்ல முடியாது, he likes somebody else also. பட் இருந்தாலும் அவன் கால் பண்ணணுங்கிறதும் இருக்குது, கால் பண்ணக்கூடாதுங்கிறதும் இருக்குது. பட் ஷி வாண்ட்ஸ் டு மூவ் ஆன். இதுதான் அவளோட இது. அப்போது பார்க்கும்போது நான் இவங்க 2 பேரை மட்டும் நான் அனலைஸ் பண்ணியோ இவங்க 2 பேரை வச்சோ நான் இது கொண்டு போக முடியாது. ஒரு சொல்யூஷனோ இல்லை அவங்கள்ட்ட இது கொண்டு வர முடியாது. எப்படி போனோம் இந்த இடத்துல ஆங்கிள் கொண்டு போனோம்னா, I spoke to her. என்னதான் பிரச்சனை, எங்கேருந்து இது ட்ரிகர் ஆகுது, இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அ சைல்ட்ஹுட். ஓகே. அவங்க சைல்ட்ஹுட்டில் வந்து அவங்க அப்பா வந்து அம்மாவும் ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கிறனால அவள் தங்கச்சிக்கு 1 வருஷம் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவள் மேலே அதிகமாக இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காவ. ஷி பிகம்ஸ் அ மதர் அட் தட் ஏஜ் இட் செல்ஃப். ஓகே. ஸோ அவள் பார்த்துக்கிறது இல்லாமல் அவள் இமோஷனுக்கு அட்டென்ட் பண்ண முடியாமல் அவள் தங்கச்சிக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. அவள் அந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் பர்சனாக அந்த ஏஜ்லேயே ஆகிடுறான். ஓகே. ஸோ அவள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வரும்போது ஒரு பையனை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, she is looking for that attention. அவங்க வீட்டில் இல்லாத அந்த அட்டென்ஷனை, அவங்க அப்பா கிட்ட கிடைக்காத அந்த டெடிகேஷனை she is looking forward over there, which is becoming too much for him. And இவ பிரிஞ்சு இங்கே வரும்போது அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது, இவளுக்கு ஒரு அது பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த சைக்கிள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஈக்குவலாக ஒரு பார்ட்னரை அவள் பார்க்காம she is looking for a father
fatherly character, a dominant character in a partner. ஒரு பையன் வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ போகிறான் அப்படின்னாக்கா என்னோட அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வரணும் ஆர் அதை பார்த்து அவன் வளர்ந்துருப்பான். ஸோ ஒரு ஐடியல் ஃபிகராக இருக்கிறது அவங்க அம்மா. இதே ஒரு பொண்ணு சைட்லேருந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா மாதிரி என்னை ஒருத்தங்க பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஒரு பொண்ணு வராங்க. இப்படி ரெண்டு பேருமே வந்து இந்த மைண்ட் செட்டோட ஒன்று ஆகிறது அப்படின்றது லைக் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீட் அவுட் ஆகுமா? அது கரெக்டாக தப்பா? அம்மாவை வந்து ஒரு கேரக்டராக பார்த்துட்டு இவ்வளோ நாள் வந்திருக்கோம். தட் இஸ் ஆக்சுவலி அ மேஜர் ப்ராப்ளம் இன் மோஸ்ட் ஆஃப் த மேரேஜ். எங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா காலேஜ் எனக்கு இவ்வளோ எங்கள் அம்மா இத்தனை பிள்ளைங்களை வளர்த்தாங்க, எங்கள் அம்மா இவ்வளோ பண்ணாங்க, ஆனால் உன்னால் பிள்ளையும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன், உனக்கு காலை எழுந்திரிச்சு சமைக்கிறோம் இதுவோ அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல போக இந்த பொண்ணு என்ன சொல்லும், எங்கள் அப்பா எவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எங்கள் அம்மாவை கை நீட்டினது கிடையாது, இவ்வளோ இது இருந்தது, என்ன ஒரு ஆம்பளையா நீ ஒரு ஆணுக்கு நிகராக நீ இருக்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க, ஆனால் இங்கே வந்து என்னால் இதெல்லாம் பண்ண அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது definitely it is a problem. Okay. Because ரெண்டு பேரோட brought up completely is a different thing. So are people trying to live up to their expectations or break? லைக் ஒரு பொண்ணு வந்து எங்கள் அப்பா என்னை இப்படி பார்த்துக்கிட்டாரு, நீ என்னை இப்படி பார்த்துக்கலேன்னு சொல்கிற போது அந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவில் நானும் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட சூப்பராக பார்த்துக்கணும் அப்படிங்கிற நினைப்போட ரிலேஷன்ஷிப்பை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா? இல்லை எப்பாடே போதும்டா சாமி என்னால் முடியலடா, என்ன பார்த்துக்கிறதுக்கே என்னால் முடியல. சரி, என்னன்னா இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த மேரேஜில் இட் வுட் பி லைக் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணுவோம், நான் இறங்கி எல்லாம் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. த மேன் என்ன பண்ணுவான்னா, நான் நல்லா பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாவை விட நான் எப்படி சூப்பராக உன்னை கண்ணீரே ஷெட் பண்ண விடாமல் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எவ்வளோ நாள் அந்த மாதிரி பண்ண முடியும்? we cannot be faking to each other for a very long time. இல்லை அது பிரச்சனை ஆகும்போது அது ஒரு நாள் பர்ஸ்ட் ஆகுது. அதுக்கு வந்து உட்காந்து பேசி ரெண்டு பேரும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுன்னு பேசி அதை கம்யூனிகேட் ப்ராப்பராக பண்ணி ஒரு பவுண்டரி ட்ரா பண்ணி இந்த ஸ்பேஸில் we are together, இந்த ஸ்பேஸில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதில் நம்ம ஒன்றா இருப்போம், அதை தந்துட்டு இது உன்னோட ஸ்பேஸ் இது என்னோட ஸ்பேஸ், அந்த மாதிரி பிரித்து வாழ ஆரம்பிச்சாங்கன்னா it would be a very very peaceful marriage. சூப்பர். அண்ட் இன்னொரு அடுத்த ஒரு 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 இது ஆதித்யா டிவியில் நிறைய இந்த காமெடி ப்ளே பண்ணுவோம். வடிவேலு அவர்கள் வந்து ரொம்ப டாமினண்ட்டான ஒரு கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? கோவை சரளா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப சட்டிலாக இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு இடத்துல வந்து ஒரு எவ்ரி ஃப்ரைடே நைட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு சிகரெட்லாம் மூஞ்சில் ஊதுவார், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்டில் என்ன ஆகுனாக்கா ஏதோ பிரச்சனை வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலனிலாம் சுற்றி அடிப்பாங்க கோவை சரளா. பட் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அவங்க வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறேன், நான் உன்னைய பிரிஞ்சுட்டு போகிறேன், என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், ஒரு அண்டர் பாண்டிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். 1000 தான் சண்டை போட்டாலும் நீ தான் எனக்கு ஹஸ்பண்ட், நான் தான் உன் ஒய்ஃபு, இதை நீ சகிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வாழணும். ஸோ நோ அதர் கோன்றது மாதிரி இல்லை, அது ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அது மாதிரிலாம் சண்டை வர்றப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கா? ஐயோ இல்லடா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. சரி, நீங்கள் சொன்னது ரொம்ப பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே வடிவேலும் அடிப்பார், கோவைசலும் அடிப்பாங்க. இவர் அடித்தது வெளியில் சொல்லிக்கிட்டா தானே பிரச்சனைன்னு ஒரு சில நேரம் சொல்ல மாட்டேன், ஒரு சில அதை ஃபன்னியாகவும் எடுத்துப்பார். அந்த அக்செப்டன்ஸ் அந்த மேனுக்கு இருக்குது. he is also matured enough to accept that நானும் அடித்தேன் நீயும் அடித்த. சரி, அவங்க ரொம்ப ஒரு விஷுவலைஸாக அடிக்கிறது பயங்கரமாக இருந்தாலும் இட் கேன் பி த்ரூ வேர்ட்ஸ், இட் கேன் பி த்ரூ இமோஷன்ஸ், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த ஸ்பேஸ் இருக்குது. என்னாலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது, உன்னாலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. இது ஒரு பக்கமாக இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை வருது. ஒரு பக்கத்துலேருந்தே வரும்போது இன்னொரு பர்சனால அதை பேர் பண்ண முடியல. அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது இந்த பர்சன் வந்து ஓகே நம்ம ரொம்ப படுத்திட்டோம் அதனால அவன் அடிச்சிட்டா, சரி ஓகே விடு அடுத்துன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்க போனாங்க. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் தேம். கரெக்ட். சோ இட்ஸ் கிவ் அண்ட் டேக் தான். அடிதடி கூட கிவ் அண்ட் டேக் தான். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மேரேஜ்ல 3 ட்ரிகர்ஸ், அது வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இந்த 3 விஷயம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பெண்களை ட்ரிகர் பண்ணுது, ஆண்களை ட்ரிகர் பண்ணுதுன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரெஸ்பெக்ட். நான் உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறேன் அதே மரியாதை நீ எனக்கு திருப்பி கொடு. ஓகே, தட்ஸ் ஒன் திங். அது இல்லைன்னா பிரச்சனை வருது, பெரிய பிரச்சனையாக ஓகே. ரெண்டாவது லவ், த எக்ஸ்பிரஸிங் லவ். ஓகே, ஹவு மச் உள்ளுக்குள்ள லவ் பண்றது மட்டும் பத்தாது, த மோர் அண்ட் மோர் யூ எக்ஸ்பிரஸ் இட் பிகாஸ். இல்லைன்னா அந்த வாய்ட் இருந்துட்டே இருக்கும், இது என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற வாய்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸிங் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட், ரெகுலேட் யுவர் எமோஷன்ஸ். ஐ வுட் சே த most significant factor is regulating your emotions. Okay, regulating in the sense like ups and downs இருக்கும்.
பட் அது அப்புக்கு போகும்போது அதை எப்படி திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வர, டவுனுக்கு போகும்போது எப்படி அதை ரிட்டர்ன் எடுத்துட்டு வர, அது ஒரு பேலன்ஸ்டாக எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது. இந்த 3 விஷயம் தான் 2 பேருக்குமே ட்ரிகர் ஆகுது. கல்யாணம்னு ஒரு ஃபேஸ் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம பேசுகிறவங்க ஒரு வெளியில் பார்க்குறம்போது முன்னாடி இது ஒரு பெரிய ஃபேஸாக தெரில. இப்போ என்னோட அப்பா அம்மாலாம் பார்க்குறம்போது ரொம்ப கஷ்டம்தான். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது பெருசாக 2 பேருக்குமே கிடையாது. பட் எனி டே வி டிடன்ட் கம்ப்ளைன் அபவுட் த ஃபினான்ஸ். லைக் பணத்தை வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டா வந்து யார சொல்றீங்க? we didn't complain about the finance தான், father mother all together எல்லாமே ஒண்ணா இருக்கும். பட் வந்து என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் இந்த பிரச்சனை வருது, ஆர் இது என்னால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல, பணம் இல்லை, நம்ம சம்பாதிச்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வந்து டுவோர்ட்ஸ் அந்த 80s and 90s ஜென்ரேஷன்ஸ்குள்ளே நம்ம ஒன்றா இருக்கோம், பணம் வரும் போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால இன்னைக்கு நிறைய டிவோர்ஸஸ் நடக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீ இப்போ இவன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்காத டைமில் அவள் போகும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எல்லாம் பண்ணுவான். பட் இவன் ஒரு லெவலுக்கு வந்தோடனே வை டோன்ட் யூ கிவ் அப் யுவர் கரியர் ஃபார் ஐ கேன் டூ இட், நீ வீட்டில் இருந்து பார்த்துக்கோ, எங்கள் அம்மா அப்படி தான் பார்த்துட்டாங்க, அந்த பிரச்சனை வரும். அண்ட் சம்டைம்ஸ் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் வெளில போய் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் தான் பண்ணுறேன்னு, அப்போ எதுக்கு நான் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷி த உமன் சைட்லேருந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் ஆக்சுவலி பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் இதை தாண்டி வந்து ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து பெண்கள் நான் செக்ரிகேட் பண்ணணும்னு இது இல்லை, 2 விதமாக பார்க்க முடியுது. ஒன்று த டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாரு, ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஆள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோனில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு பையன் இதில் வந்து என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது, நான் வந்து வீட்லேயே இருப்பேன்ற மாதிரி ஒரு பையனால் எந்த காலகட்டத்திலுமே இது வரைக்கும் சொல்லவே முடிஞ்சது கிடையாது. ஸோ இந்த 2 கேரக்டரில் அவன் யாரை கல்யாணம் பண்ணாலும் அவனுடைய டாஸ்க் வந்து ஒன்று தான், ஓகே லைஃப்பை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகணும். அவன் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய மனைவிக்கு, குழந்தைகளுக்கு அவன் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, இது மாதிரி வந்து என்னோட அப்பா நான் சூப்பராக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராங்க, என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது, பட் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கேசஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? நிறைய ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன எக்ஸாக்ட் இதில் ஒரு கேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், கிளையண்ட்டாக அவங்க வந்தாங்கன்னா, ஷீ இஸ் துபாய் ஃபுல்லாகவே. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா பயங்கர ப்ரொவைடர், எந்த விதமே பார்க்க தேவையில்லை. ஷீ ஹேஸ் த லக்ஸரி ஆஃப் சூஸிங் வெதர் டு கோ டு ஒர்க் ஆர் நாட். ஸோ இது வந்து ஜென்ரலாக விமென்க்கு இருக்குது. பட் மென் பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஆனாலும் தே ஹாவ் டு go for work, கரெக்டா? ஸோ அவனுக்கும் அதே தான், அவன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இஸ் ஆல்சோ லைக் மோர் ஃபினான்ஸாக மணி வைஸில் பார்க்கும்போது இவங்களை விட நல்ல இதாக தான் இருக்கான். பட் ஆனால் அவன் கஷ்டப்பட்டு முன்னேறிக்கான். இவளுக்கு அப்படி கிடையாது, எவ்ரிதிங் வாஸ் ப்ரொவைடட் அண்ட் ஃபீட் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஸோ அவளுக்கு வந்து ஷாப்பிங் ஷி இஸ் வெரி அடிக்டட் டு ஷாப்பிங். ஸோ நல்லா பேசி கல்யாணத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ஹாப்பியாக பேசி நல்லா ஏன்னா மீட் பண்ணுறது எல்லாமே ஷாப்பிங்கில் தான் மீட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல். ஆனால் அதே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, தேர் ஆல்வேஸ் டுகெதர், வை டு வி ஹேவ் டு கோ ஃபார் ஷாப்பிங் ரெக்வெஸ்ட் வந்து. பட் ஷீ இஸ் யூஸ் டு ஷாப்பிங். ஸோ இவனுக்கு வந்து அதுதான் அவள் ஷாப்பிங் போகிறது தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. எங்கள் அப்பா எனக்கு அது மாதிரி, எங்கள் அப்பா வந்து 2 கார்டு கொடுத்துட்டாரு, ஐ கேன் ஸ்வைப் ஹவு மச் எவர் ஐ வாண்ட். பட் இவனுக்கு வந்து ஹி இஸ் நாட் ஏபிள் டு டூ தட். இஸ் லைக் நம்ம ஒரு 300 400 செலவு பண்ணாலும் தேவையாக இருந்தால் பண்ணலாம், காசு இருக்குங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. ஹி இஸ் ரைட், ஆப்வியஸ்லி இஸ் ரைட், பட் ஷி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேருக்கும் குவாரல் இல்லாமல் ஃபேமிலி குவாரல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவங்க 2 பேரும் பேசுறதே கிடையாது, இவங்க 2 பேருக்கு அவள். Then we brought them in, we made them sit and understand, but then they decided in getting apart because they are both completely different poles. அதனால அவங்க நாங்கள் பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் அது அட்லீஸ்ட் எப்படி ஸ்மூத்தாக பிரியலாம் அப்படிங்கும்போது they came to us. And then அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, then she is happily married to another person now. And அந்த ஹேபிட் எல்லாமே கொஞ்சம் கீழே கொண்டு வந்து it's definitely சூப்பர். அண்ட் இதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வந்து ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு லவ்வர்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much.